see about IIoT security main. Okay, so IIoT la enna mari security aspects we need to look in. What is the role of security in IIoT? Okay, ஜென்ரலாகவே நமக்கு ஐஓடியாக இருந்தாலும் சரி ஐஐஓடியாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய டேட்டா இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது ஐஐஓடியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஐஐஓடின்னு சொல்லும்போது ஒரு இண்டஸ்ட்ரியோட டேட்டா, ஓகே, ரியலாக இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸோட டேட்டா. நம்ம ஐஐஓடி போகிறதோட பர்பஸ் வந்து மெயின்லி வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸை இன்னும் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ரியல் டைமாக ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனியோட ப்ராக்ரஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியறது மூலமாக அந்த கம்பெனியை இன்னும் மேலும் டெவலப் பண்ண முடியும். ஸோ இதான் ஒரு ஐடியா. அப்படி அந்த கம்பெனியை வந்து ஒரு அந்த ஐஐஓடி நெட்வொர்க் ஒரு ட்ரஸ்ட் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னா இந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் இதில் வேணும். ஓகே, ஸோ அடிப்படையில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேஃப்டின்ற ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வேணும். ஓகே, அதே மாதிரி அது வந்து ஐஐஓடி நெட்வொர்க் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சேஃப்டி, அந்த கம்ப்ளீட் பிளான்ட்டோடைய சேஃப்டி. அதே மாதிரி எந்த அளவுக்கு அது வந்து எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது, வாட் எவர் பி த என்விரான்மெண்ட், அதுக்கு வந்து ஹவு ஃபார் இட் இஸ் ரெசிலெண்ட். ஓகே, அதே மாதிரி அந்த நெட்வொர்க் வந்து ரிலையபிளாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட பிரின்சிபல்ஸில் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக. அதே தான் ஐஐஓடி நெட்வொர்க்கும் நம்ம வேணும். அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வந்து ரிலையபிளாக இருக்கணும். நம்ம அதிகமாக இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த செக்யூரிட்டி, செகண்ட் ஒன்று வந்து ப்ரைவசி. ஸோ இங்கே ப்ரைவசின்றது என்னென்னா, இப்போ இந்த கம்பெனியில் நிறைய டேட்டா எடுக்கிறோம். அப்போ அந்த டேட்டா வந்து கரெக்டான மனிதர்களுக்கு மட்டும்தான் போகணும். Only the authenticated users must receive that data. It should not go into the hands of other people. அப்போ ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. அதே மாதிரி ஓவராலாக அந்த நெட்வொர்க்கு ஃபுல்லாகவே வந்து செக்யூர்டாக இருக்கணும். இட் ஷுட் பி செக்யூர்ட்னா யாரும் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாது, டேட்டாவை வந்து அனாவசியமாக ஒரிஜினல் டேட்டாவை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். அப்போ செக்யூரிட்டினா இங்கே வெறும் வந்து இதில் மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர். இந்த செக்யூரிட்டின்னு சொல்லும்போது இட் இஸ் மல்டி டைமென்ஷனல். இட் இஸ் அபவுட் அந்த பிளான்ட்டோட செக்யூரிட்டி இருக்கும், அதில் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி இருக்கும், எந்த க்ளவுடில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த க்ளவுடோட செக்யூரிட்டி இருக்கும், நீங்கள் நிறைய எட்ஜ் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எட்ஜ் டிவைஸோட செக்யூரிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் உங்களுக்கு செக்யூரிட்டின்ற ஆஸ்பெக்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செக்யூரிட்டின்ற ஆஸ்பெக்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்ச்சர். அடிப்படையில் நம்ம என்ன, அதாவது ஒரு தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்கும், திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாடல் இருக்கும். இவர் எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த ஒரு பாடல் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து நிறைய சொல்லுவாங்க, கடைசியாக வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன தான் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருந்தாலும் அந்த அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுடைய ஒரு கல்ச்சர். ஸோ இது வந்து நாம் வேலை செய்கிற ஒரு இடம், இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து இந்த கம்பெனிக்கு சொந்தமானது, இதை வந்து நம்ம வெளியே கொடுக்கக்கூடாது, இது இட் ஷுட் பி செக்யூர்ட் அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் மக்கள்கிட்ட வரணும். ஓகே, ஸோ தட் இஸ் த அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். நம்ம செக்யூரிட்டியில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சொன்னாலும் அடிப்படை விஷயம் பார்த்திங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தே ஷுட் ஹேவ் அ கல்ச்சர் ஆஃப் அந்த டேட்டா வந்து இந்த இடத்துக்கானது, இதை வந்து வெளியே எடுத்துன்னு போகக்கூடாது, அந்த எத்திக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த அதான் கல்ச்சர் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனியோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஐஐஓடி ஃபாலோ பண்ணுறவங்க தே ஷுட் ஆல்வேஸ் பி இன் டென்ட் வித் த ரெகுலேட்டரி ரூல்ஸ். ஸோ ஒரு இடத்துக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், அதான் காம்ப்ளையன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளையன்ஸுக்கு இட் ஷுட் பி, ஸோ ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இந்திரன் படத்தில், இந்திரனுக்கு இப்போ கடைசி படம் வந்துச்சுங்க இல்லையா, ஸோ அதில் என்ன ஆகும்னா, இந்த நிறைய மொபைல் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ரூல்ஸை கரெக்டாக காம்ப்ளையன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவ்வளோ லெவலில் தான் சிக்னல் வைக்கணும்னு இருக்காமல் அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு ரீச் வேணுன்றதுக்காக சிக்னல் லெவல் அதிகம் பண்ணுவாங்க. அப்போ அதனால் இந்த பறவைகள்லாம் இறந்து போகிற மாதிரி அந்த படத்தில் காட்டுவாங்க இல்லையா. அப்போ என்னன்னா, அந்த இடத்துல வந்து கம்பெனி ப்ரொடக்டிவிட்டியை மட்டும்தான் பார்க்குது,
இட் ஷுட் ஆல்சோ பி சஸ்டெயினபிள், என்விரான்மெண்டலி சஸ்டெயினபிள். ஸோ அதுக்கு எதுவுமே பண்ணல இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி காம்ப்ளைண்ட் வித் என்விரான்மெண்ட், காம்ப்ளைண்ட் வித் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற ரெகுலேஷன்ஸ் படி. இப்போ கூட நான் ஆக்சுவலாக ஒரு படம் பார்த்தேன், பூமிகான்னு ஒரு படம் வந்துச்சு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹாரர் மூவி மாதிரி. அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இயற்கை சார்ந்த வாழ்வுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு டீவியேட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை திருப்பி வந்து நமக்கு பழி வாங்குற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் காம்ப்ளைன்ஸ், அந்த ரெகுலேஷன்ஸை வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது கேபிட்டல்னு சொல்லும்போது அந்தந்த கம்பெனிக்கான கரெக்டாக அவங்க எவ்வளோ முதல் போட்டிருக்காங்க, என்னென்ன அசெட் இருக்குது அந்த கம்பெனிக்கு. ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ரெகுலேஷன்றதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ஓவராலாக ஒரு ஹோலிஸ்டிக் வியூவாக எப்படி இருக்குன்றதை சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். இப்போ இந்த மாதிரி ஐஐஓடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஐஓடியில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு நிறைய டேட்டா, கனெக்டிவிட்டி இஸ் ஒன் மேஜர் சேலஞ்ச் டெஃபினெட்லி. செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நம்ம கேட்குறோம். செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் யூ. இதை வந்து நம்ம 4 முக்கியமான கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய சென்சார்ஸ் கிடைக்குது. நிறைய சென்சார்லேருந்து நிறைய விதமான டேட்டாக்கு வருது. ஓகே, அப்படி நிறைய டேட்டா வரும்பொழுது அதாவது என்னென்னா, நமக்கு மல்டிபிள் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு முக்கியமான சேலஞ்ச். இப்போ ஒரே டைப் ஆஃப் டிவைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் எடுத்துப்போம்லேன். நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம காலேஜில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க்கும் மெயின் ஹப்போடு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபயர் வால் போடுறாங்க. அந்த ஃபயர் வால் மூலமாக அந்த டிவைஸஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது எந்த டிவைஸஸுக்கு பாசிபிள்? எதெல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த டிவைஸ் எல்லாத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஐஐஓடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகிற டிவைசஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ். ஒன்றுத்தில் மாட் பஸ் இருக்கும், ஒன்றுத்தில் டிசிபி ப்ரோட்டோக்கால் இருக்கும், ஒன்றுத்தில் ஐபி ப்ரோட்டோக்கால் இருக்கும், ஒன்றுத்தில் சிஓஏபி ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் கனெக்ட் ஆகிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஒரே செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வரதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே, எல்லாமே ஷுட் பி கம்பேட்டிபிள் வித் த செக்யூரிட்டி. ஸோ ஹெட்ரோஜினிட்டி ஆஃப் டிவைசஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வெர்சஸ் ஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே கூட லைட்டாக பார்த்துருக்கோம். என்னது இது ஐடி வெர்சஸ் ஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓடினா ஆப்ரேஷனல் டெக்னாலஜி. அதுனா என்னென்னா, இப்போ ஐடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஐடி. ஓடினா ரியலாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன், அதாவது அந்த பிஎல்சி ஆகட்டும், இல்லை ஸ்கேடாவாகட்டும், அதில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டிசிஎஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் டெக்னாலஜி. இதில் என்ன மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுங்க. கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ஒரு வல்னரபிள் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோ ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேரோ இன்ஸ்டால் பண்ணால் போதும். பட் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து பிஎல்சிக்கோ இல்லை ஸ்கேடாக்கோ கிடையாது. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆன்டிவைரஸோ ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேரோ ஓடி அந்த மாதிரி, அதாவது பிஎல்சியில் ஸ்கேடாவில் வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இந்த ஐடி பேஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பேஸ்ட் ப்ரோட்டோகால். ஓகே, வேறஸ் நம்ம ஓடி பேஸ்ட் எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்டிவைரஸோ இல்லை ஆன்டி செக்யூரிட்டி சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு மால்வேர் சாஃப்ட்வேரையோ நம்ம டேரெக்டாக பிஎல்சிலையோ ஸ்கேடாலையோ இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட் கிடையாது. அது அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நார்மலான ஒரு கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் ஆகும். ஓடின்றது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பிஎல்சி நினச்சி பாருங்கள். பிஎல்சியில் எப்படி ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும்? ஓகே, ஸோ திஸ் போசஸ் பிக் சேலஞ்ச். பிகாஸ் ஐடியில் பண்ணியிருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வேறு, அதே டைப் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம ஓடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. ஓகே, திஸ் இஸ் அ செகண்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் வி நீட் டு அட்ரஸ். தேர்ட் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, நோஷன் ஆஃப் டைம். அதாவது என்ன டைம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இமெயில் வருதுன்னு வச்சுங்க.
ஒரு இமெயில் வர வேண்டியது 15 நிமிஷம் டிலே ஆகி வருது. இட் இஸ் நாட் கோயிங் டு மேட்ரு எனி திங். பட் ஒரு ரியல் டைம் டேட்டா வரும்பொழுது ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருதுன்னு வச்சுங்க. 10 நிமிஷத்தில் எவ்வளோ டேட்டா கலெக்ட் ஆகும், எவ்வளோ சென்சாரில். ஸோ டைம் பிகம்ஸ் எ வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபேக்டர். ஓகே, ஸோ டைம் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த 10 நிமிஷத்தில் அந்த டிவைஸ் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடலாம், இல்லை அந்த டிவைஸ் கம்ப்ளீட்லி ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடலாம். ஓகே, எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ டைம் இஸ் எ வெரி கிரிட்டிக்கல் பேராமீட்டர். டைம் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஓகே, ஸோ you need to have continuous data. அந்த டேட்டாவோடைய குவாலிட்டி எவ்ரிதிங் இஸ் மேட்டரிங். ஸோ நோஷன் ஆஃப் த டைம் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி நம்ம சொல்கிறது. ஃபோர்த் வந்து நார்மலாக இது ஐடி வர்சஸ் ஓடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி டிவைஸில் வரக்கூடிய டேட்டாஸ் வந்து இப்போ நார்மலாக நம்ம க்ளவுடில் அனுப்பும்போது நம்ம ஐஓடிலேருந்து இப்போ நம்ம மொபைலில் என்னோடய ஆம் பேண்டில் வந்து நான் வந்து ஒரு எம்ஐ ஃபிட் ஆப் வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து டேட்டா போகும்போது என்கிரிப்டடாக போகும். பட் பிஎல்சிலேருந்தோ இல்லை ஸ்கேடாலேருந்தோ போகிற டேட்டா வந்து என்கிரிப்ஷன் இருக்காது. ஓகே, அப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அந்த டேட்டாவை? தட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிபிக்கல் சேலஞ்சஸ் இன் industrial IoT. These are the typical challenges in industrial IoT. Okay, so particular software security ன்னு பார்க்கும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, we need to எதுக்காக பண்ணணும் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி. இங்கே சாஃப்ட்வேர்ன்றது பிஎல்சியில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகே, நாட் த நார்மல் சாஃப்ட்வேர் தட் யூ ஹேவ் இன் எ பிசி. ஓகே, ஸோ இது மெயினாக வந்து எல்லா ஃபிசிக்கல் டிவைசஸும் கனெக்ட் ஆகிருக்கு, அதான் அசெட். ஸோ அதை சேஃப்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி இட் ஷுட் ஆல்சோ அடியர் டு த ரெகுலேஷன் பாலிசிஸ்க்கும் இட் ஷுட் ஃபிட்டு. அண்ட் சேம் திங் இட் ஷுட் அவாய்ட் ஓவர்ஃப்ளோ, ஓவர் ரைட். அதாவது டேட்டா வந்து திருப்பி ஒரே இடத்துல ரைட் ஆகிறதோ இல்லை ஓவர் ரைட் ஆகிறதோ, ஓவர் ரைட்லேயும் அவாய்ட் பண்ணணும். ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இதெல்லாம் வந்து ஒரு பிஎல்சி மாதிரி, ஒரு பிஎல்சியில் நம்ம இப்போ லேடர் லாஜிக் யூஸ் பண்ணுறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் டிவைஸை கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபிசிக்கல் டிவைஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே சமயத்தில் தே ஷுட் ஃபிட் டு த ரெகுலேஷன் பாலிசி. அந்த டேட்டாவை வந்து திருப்பி எழுதும்போது என்ன ஆகும், ஒரு சிஸ்டத்தில் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரே இடத்துலையே டேட்டா ஓவர் ரைட் ஆகும்போது இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகிடுது, கம்ப்யூட்டர் அந்த ஹேங் ஆகிட்டு உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ் தட் கவர்ன் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி. ஒன்று வந்து அவைலபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, டேட்டா எப்போ வேணுமோ வேண்டியவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். டேட்டா எப்போ வேணுமோ யாருக்கு போய் சேரணுமோ ஆத்தரைஸ்டு யூசர் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஓகே, யாருக்கு எந்தெந்த டேட்டா போகணுன்னு இருக்குது, who are eligible to get which data. இப்போ ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க்கருக்கு என்ன மாதிரியான டேட்டா தேவை, ஒரு கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டருக்கு என்ன மாதிரியான டேட்டா தேவை. ஓகே, ஸோ என்ன மாதிரியான த்ரெட் இருந்தாலும் தீஸ் டேட்டா ஷுட் பி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிடுச்சு, நம்ம ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரியை எடுத்துப்போம். மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு IIoT மூலமாக ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை நம்ம அமைச்சு கொடுக்குறோம். ஸோ அது மூலமாக என்னென்னா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்த தோன்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஒழுங்காக இருக்கா இல்லையா, விழுந்துருமா விழாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன், இல்லை அங்கேருந்து எதாவது பாய்சனஸ் கேஸ் வருதா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ரியல் டைமில் வேணும். ஸோ செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிடுச்சுன்னு அப்படின்ட்டு அந்த டேட்டாவும் வெளில வரலன்னு வச்சிங்க, then that is a bigger problem. So authorized user must get the access to data when needed, irrespective of any threats and failure. அதான் availability. செகண்ட் வந்து இன்டெகிரிட்டி. டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகே, டேட்டா ஷுட் பி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டட். ஸோ நடுவில் வந்து சேஞ்ச் ஆகிறதோ இல்லை ஏதாவது மால்வேர் மூலமாக சேஞ்ச் ஆகிடுச்சோ, ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அந்த டேட்டா வந்து இன்டெகிரிட்டினா இட் ஷுட் பி மோர் அக்யூரேட். எப்படி நம்ம அனுப்பணுமோ அதே மாதிரி இருக்கணும் டேட்டா. அடுத்தது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஷியல் தான், அதே தான் நம்ம சொன்னோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அவைலபிலிட்டின்றது வந்து யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேரணும், டேட்டா எப்போதுமே அவைலபிளாக இருக்கணும். அண்ட் அவைலபிலிட்டி அஃப்கோர்ஸ் கம்ஸ் வித் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ யார் இன்டெண்டட் யூஸரும் அவங்க மட்டும்தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு நமக்கு ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு மாடலாக வந்து ஸ்ட்ரைட் த்ரெட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரைட் த்ரெட் மாடல். ஸோ இது வந்து காமனாக IIoTயில் யூஸ் பண்ணுற ஒரு மாடல். ஸோ இதில் என்னென்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் காமன் கைண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்
that can happen to an system. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க, STRID. இந்த எஸ்ன்றது என்ன அர்த்தம்னா ஸ்பூஃபிங் ஐடென்டிட்டி. ஸோ அதாவது ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஸ்பூஃப்னா என்ன, இப்போ எல்லா மூவிக்கும் ஸ்பூஃப் மூவின்னு வரும். ஒரிஜினலாக இங்கிலீஷ் படம் இருப்பான், அதை இப்போ தமிழ் படம்னு ஒன்று பார்த்தோங்களே, நம்ம இவர் நடித்தது தமிழ் படம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, பார்ட் 1 பார்ட் 2 கூட வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அந்த படத்தை வந்து ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் ஸ்பூஃபிங். அப்படின்னா என்னென்னா, யாரோ ஒரு யூசர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும், அந்த யூசருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் ஃபால்ஸ் ஐடென்டிட்டியோட வருது, அதான் ஸ்பூஃபிங் ஐடென்டிட்டி. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் த்ரெட். ரெண்டாவது வந்து டேம்பரிங். டேம்பரிங்னா டிவைஸஸே உடச்சி போடுறது, அந்த டிவைஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடுது, டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்றது. ரெப்யூடியேஷன்னா கரெக்டான டேட்டா கரெக்டான இடத்துக்கு போய் சேராதது பேர் ரெப்யூடியேஷன். இஃப் த டேட்டா இஸ் நாட் கரெக்ட்லி கோயிங் அப்படின்னா அது ரெப்யூடியேஷன். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். ஸோ இது வந்து இட் டாக்ஸ் அபவுட் த கல்ச்சர். ஓகே, அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை நம்ம தான் வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அடுத்தது வந்து டினையல் ஆஃப் சர்வீஸ். இது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு இத்தனை வாட்டி கேள்வி கேட்கும், அந்த ஒரு பர்டிகுலர் மாடல் வந்து திரும்பி பதில் சொல்லும். நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுனே இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நான் ஒரு கொஷின் கேட்குறேன், மறுபடியும் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக கொஷின் கேட்டுனே இருக்கேன்னா என்ன வேணும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேச்சுரேட் ஆகிடுவீங்களா, அதான் டினையல் ஆஃப் சர்வீஸ். ஒரு டிவைஸ் கண்டினியூஸாக டேட்டா கேட்டுனே இருக்கு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவோம், நம்ம வைரஸ் தான், நம்ம கம்ப்யூட்டரில் வைரஸ் வருது இல்லையா. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டினையல் ஆஃப் சர்வீஸ். அடுத்தது எலவேஷன் ஆஃப் ப்ரிவிலேஜ். இது உங்களுக்கே புரியும் என்ன சொல்கிறோன்னு. ஸோ ஒரு யூஸருக்கு ஒரு லெவல் ஆஃப் அட்மின் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு கிரவுண்ட் லெவல் யூஸருக்கு வந்து அட்மின் பர்மின் வாங்குறாங்க அப்படின்னா தென் there is some problem. ஓகே, ஸோ எலவேஷன் ஆஃப் ப்ரிவிலேஜ். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரைட் த்ரெட் மாடல். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் that may be in a IoT மாடலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான. ஓகே 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 இப்போது IIoTயை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாக் வந்து 3 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, உங்களுடைய அப்ளிகேஷன் லேயரில் நடக்கலாம். நமக்கு IIoT ஞாபகம் இருக்குது, நமக்கு நிறைய ஃபிசிக்கல் டிவைசஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் டிவைசஸ்லாம் எட்ஜ் டிவைசஸோட கனெக்ட் ஆகும். எட்ஜ் டிவைஸ்ன்றது இங்கே என்னென்னா கேட்வேஸ். Okay, so you have gateways. Sorry, I don't have my pen, I'm using my mouse. Okay, so இது எல்லாமே எப்படி இந்த மாதிரி நிறைய எட்ஜ் டிவைசஸ் எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் ஆகும். இந்த நெட்வொர்க் மூலமாக உங்களுடைய க்ளவுடில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ க்ளவுடில் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லேயரில் இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் லேயரில் இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கல் லேயரில் இருக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் நமக்கு இன்டர்ஃபேஸு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு, ஸோ அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயர். நெட்வொர்க்னால் அந்த கேட்வே டிவைசஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ரூட்டர்ஸு, இன்டெலிஜென்ட் டிவைசஸ்ஸு, கேட்வே, ஸோ அதில் வரக்கூடிய அட்டாக்காக இருக்கலாம். இல்லை டைரெக்டாக ஃபிசிக்கல் டிவைஸில் அந்த பர்டிகுலர் சென்சார் ஆகட்டும், ஆக்சுவேட்டர் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் கண்ட்ரோல் டிவைஸ் ஆகட்டும், டைரெக்டாக அது லெவலில் ஸோ அட்டாக்கை வந்து 3 லெவலாக பிரிக்கலாம். அப்ளிகேஷன் லேயரில் அட்டாக், நெட்வொர்க் லேயர் அட்டாக், ஃபிசிக்கல் லேயர் அட்டாக். ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் லேயரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ டேட்டா ஸ்பூஃபிங் நடக்கலாம், முன்னாடியே சொன்னோம் இல்லையா, டேட்டா வந்து ஐடென்டிட்டியை மாறிடலாம். SQL இன்ஜெக்ஷன், அதாவது க்ளவுடில் டேட்டா அனுப்பும்போது SQL டேட்டா பேஸஸாக அனுப்புவாங்க. இந்த டைமுக்கு இந்த டேட்டா தான் வரணுன்னு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா SQL கோட் எழுதி ஒரு தப்பான டேட்டாவை தப்பான இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் SQL இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் இதெல்லாம் அப்ளிகேஷன் லேயரில். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ஒரு ப்ரோட்டோகால் மூலமாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அப்போது டேட்டா ஸ்பூஃபிங் நடக்கலாம், இல்லை SQL இன்ஜெக்ஷன் நடக்கலாம். DOSனால் டினையல் ஆஃப் சர்வீஸ், அதான். ஓகே, DDoSனால் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ். டினையல் ஆஃப் சர்வீஸ் பற்றி முன்னாடி சொன்னேன். அப்புறம் ரீப்ளே அட்டாக், அதாவது அட்டாக்கர் வந்து திருப்பி கேட்குறது, ஒரு டேட்டாவை அனுப்பிட்டு ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட் அண்ட் சென்ட் இட் அகெயின், அவங்களுடைய ஓன் பெனிஃபிட்டுக்காக ரீப்ளே அட்டாக். அப்புறம் ரிசர்வ்ஸ் எக்ஸம்ஷன், ஃபால்ஸ் ரெக்வஸ்ட், சென்டிங் ஃபால்ஸ் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ ரிவர்சல் அட்டாக், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் தட் கேன் டேக் பிளேஸ் அட் த அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் தான் எண்ட் திங். ஓகே, எண்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாக்ஸ். ஓகே, ஸோ நெட்வொர்க் லேயரில் என்னென்ன மாதிரியான அட்டாக்ஸ் வரும்? நெட்வொர்க்,
ஸோ ஒரு டைம் என்ன ஆகும்னா டிராஃபிக் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும். ஓகே, ஃபுல் டிராஃபிக்குமே ஆக்சுவலாக நெட்வொர்க்கு கம்மியாக தான் இருக்கும். நெட்வொர்க்கில் கம்மியான டிவைஸ் தான் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸும் அட் அ டைம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். டிராஃபிக் ஃப்ளட்டிங். ஓகே, மேன் இன் த மிடில் அட்டாக். அதாவது என்னென்னா நம்ம புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். டேட்டா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், நடுவில் இருக்கிறவன் அந்த டேட்டாவை பிடிங்கிடுவான். ஓகே, தட் இஸ் மேன் இன் த மிடில் அட்டாக். மிஸ் ரூட்டிங், நம்ம டிசிபியில் கூட பார்த்தோம் ரூட்டிங்னு ஒன்று. ஸோ மிஸ் ரூட்டிங்னா நடுவில் வந்து வேறு வழியாக டேட்டா போகிறது. ஸோ தேவையில்லாத ரூட் வழியாக டேட்டா போகும்போது டேட்டா வந்து இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். பேக்கெட் ஸ்னிஃபிங், இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப காமன் டேர்ம்ஸ் தான். பேக்கெட் ஸ்னிஃபிங்னா மோப்பம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பேக்கெட் இன்ஃபர்மேஷனை வந்து பேக்கெட் ஸ்னிஃபிங், ரிசோர்ஸ் எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ அந்தமாதிரி ஃபிசிக்கல் லேயரில் நமக்கு வந்து டேரெக்டாக அந்த டிவைஸே உடஞ்சி போயிடும். இம்பர்சனேஷன் அட்டாக் ஆகட்டும், ஜாமிங் அட்டாக் ஆகட்டும். ஓகே, ஸோ டிவைஸ் டேம்பரிங்னா உடச்சிடுறது, அதான் டிவைஸ் டேம்பரிங். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் இருக்கக்கூடிய அட்டாக் இதெல்லாம். இப்போ ஜாம்பர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த செக்யூரிட்டிலாம் படத்தெல்லாம் இப்போ நம்ம காலேஜே எடுத்துங்களேன். நம்ம காலேஜில் நெட்வொர்க் வராத மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம பக்கத்தில் வந்து முன்னாடி ப்ரிசன் இருந்துச்சு. ஸோ ப்ரிசன் இருந்ததுனால அங்கே வந்து ஜாம்பர் போட்டிருந்தாங்க அதோட ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும். ஸோ அதனால் நமக்கு அதிகமாக நெட்வொர்க் கிடைக்காது நம்ம காலேஜுக்குள்ளார. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஜாமிங் அட்டாக். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ இதான் வந்து நம்ம ஐஐஓடியோட செக்யூரிட்டிக்கான கம்ப்ளீட் பிளாக். ஸோ ஐஐஓடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் இருக்கிறாங்க? எண்டு டிவைசஸ். இதான் நம்மளோட ஆக்சுவல் கண்ட்ரோல் டிவைசஸ். அதாவது சென்சார்ஸ் ஆகட்டும், ஆக்சுவேட்டர்ஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் தான். ஓகே, நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஃபாக் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபாக் கம்ப்யூட்டிங்னா என்ன? டைரெக்டாக டேட்டாவை க்ளவுடுக்கு எட்டுன்னு போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேயே ஒரு லோக்கல் க்ளவுட் இருக்கும். அந்த லோக்கல் க்ளவுடே வந்து முக்கியமான ப்ராசஸிங்லாம் பண்ணிவிடும். எலிமெண்ட்ரி ப்ராசஸிங்லாம் பண்ணி அங்கேயே உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துரும். மற்ற டேட்டாவை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவை மட்டும்தான் க்ளவுடுக்கு அனுப்பும். அதான் ஃபாக் கம்ப்யூட்டிங். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற இந்த ஃபாக் டிவைஸஸோட ப்ரொடக்ஷன். ஸோ எண்டு டிவைஸ் ப்ரொடக்ஷன், ஃபாக் டிவைஸ் ப்ரொடக்ஷன், மூணாவது வந்து க்ளவுட் செக்யூரிட்டி. இப்போ நம்ம செக்யூரிட்டி லெவலில் பார்த்தோன்னா மோஸ்ட் செக்யூர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி ஆக்சுவலாக இட் இஸ் இன்க்ரீஸிங் டவுன்வர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எண்டு டிவைஸோட செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபாக் டிவைஸோட செக்யூரிட்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்டு தான் வந்து க்ளவுட் செக்யூரிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன் க்ளவுட் செக்யூரிட்டி தேர்டு இருக்குது அப்படின்னா, க்ளவுடு வந்து இண்டிபெண்ட் வெண்டர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ஆகட்டும், இல்லை கூகுள் க்ளவுட் ஆகட்டும், அதுக்குன்னு தனியாக க்ளவுட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் தட் செக்யூரிட்டி. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்தீங்க வரைக்கும்னா, ஆக்சுவலாக டேட்டா எங்கேருந்து வருது? என் டிவைசஸ் மூலமாக தான். ஸோ என் டிவைஸ் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஃபாக் டிவைஸ் ப்ரொடக்ஷன், மூணாவது வந்து க்ளவுட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதில் என்னென்ன முக்கியமான செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னா, அப்பார்ட் ஃப்ரம் த டிவைஸ் ப்ரொடக்ஷன், யூ ஆல்சோ ஹேவ் டேட்டா ப்ரொடக்ஷன். அங்கே யூஸ் பண்ணுற டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், கம்யூனிகேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த நெட்வொர்க் வழியாக அந்த டேட்டா போதோ அந்த நெட்வொர்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதான் கம்யூனிகேஷன் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இதை பற்றி அப்படியே ஷார்ட்டாக நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ என் டிவைசஸை பொறுத்த வரைக்கும், என் டிவைசஸ்ன்றது என்ன? சென்சார் ஆகட்டும், ஆக்சுவேட்டர் ஆகட்டும், மிஷின்ஸ் ஆகட்டும், எம்பெடட் டிவைஸ். பேசிக்கலாக இந்த மாதிரி எல்லா டிவைஸுக்குமே வந்து ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். நமக்கு ஐஓடியில் கனெக்ட் பண்ணும்போதே யூசர் டிவைசஸ் வில் பி கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். முக்கால்வாசி டிவைசஸ் வந்து மொபைலாக இருக்கும். இப்போ நம்ம ஞாபகம் ஆர்ட் ப்ரோட்டோக்கால், யூ ஹேவ் ஆர்ட் கம்யூனிகேட்டர்ஸ். ஸோ முக்கால்வாசி டிவைஸ் வந்து மொபைலாக இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டைப், எல்லாமே ஒரே டைப்பாக வராது. ஓகே, ஸோ ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ். கிரிப்டோகிராஃபின்னா என்கிரிப்ட் பண்ணுறது. கிரிப்டோகிராஃபினா என்கிரிப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் வந்து என் டிவைஸஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமாக நமக்கு கிரிப்டோகிராஃபிக் பண்ண முடியாது. ஓரளவுக்கு லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆத்தென்டிகேஷன், இல்லை லைட் வெயிட் சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வி நீட் சம் பிஹேவியரல் அனாலிசிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பிஹேவியர், ஒரு நார்மலாக இப்படி தான் டேட்டா டிராஃபிக் இருக்குது, திடீர்னு ஒரு அப்நார்மல் டிராஃபிக் வருதுன்னா அதை டிடெக்ட் பண்ண முடியணும்.
ஓகே. ஸோ ப்ராப்பராக ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ் ரீச் ஆகுதா இல்லையா, இப்போ ஒருத்தர் நார்மலாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதும் நம்மளால் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு டிவைஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது, திடீர்னு ஒரு இப்போ இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட திருடனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூ விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு சின்ன வில் பி, அதாவது ஒரு படத்தில் இப்போ நம்ம என்ன படம் அது, இந்த கமல் படம் ஒன்று இருக்குமே, பாபநாசம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் என்ன சொல்லுவார், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குல்ல, ஸோ அதுதான் சந்தேகத்தை உருவாக்குது அப்படின்வாங்க. ஏன்னா போனதுக்கான பில்லு கையில் வச்சுருப்பான், அங்கே போனவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, பஸ் கண்டக்டர் 100 பேர் பார்ப்பான் ஒரு நாளைக்கு, ஆமாம் அவ்வளோ கரெக்டாக இந்த தேதியில் இவர் தான் போனார், இந்த டைமுக்கு தான் போனார்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு டவுட்டே வரும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மெலேஷியஸ் பிஹேவியர் டிடெக்ஷன். ஸோ ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்றத வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கான ஒரு டிவைசஸ். ஓகே. ஸோ மெலேஷியஸ் பிஹேவியர் டிடெக்ஷன், அப்நார்மல் டேட்டா டிராஃபிக் டிடெக்ஷன், அப்புறம் ப்ராப்பர் ஆக்சுவேஷன் சிக்னல்ஸ்க்கான மிட்டிகேஷன். ஓகே. இது வந்து எண்ட் டிவைசஸில். இப்போ ஃபாக் டிவைஸ்ன்னு பார்த்தீங்க, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஃபாக் கம்ப்யூட்டிங்கில் நமக்கு இருக்கக்கூடிய லோக்கல் க்ளவுடில் இருக்க டிவைஸ் பேர் ஃபாக் டிவைசஸ். ஓகே. இதுக்கும் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதே தான், ஆல்மோஸ்ட் சேம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கும் வந்து லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபி தான் தேவைப்படும். ஓகே. ஸோ மூணாவது வந்து க்ளவுட் செக்யூரிட்டி. ஸோ க்ளவுட் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது நமக்கு வந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த கம்ப்ளீட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா வந்து எந்தளவுக்கு ப்ரைவேட்டாக இருக்குது, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், யாரெல்லாம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் யாருக்கு வந்து என்னென்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே கூட எடுத்திங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அட்மினாக இருப்பீங்க, நீங்கள் வந்து நிறைய கெஸ்ட் யூசர்ஸ் போடலாம். யூ கேன் லிமிட் ஆக்சஸ் கண்ட்ரோல், யாருக்கு என்னென்ன பண்ண முடியும்னு நீங்கள் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கலாம். இது ஒரு சின்ன கம்ப்யூட்டருக்கே இந்த அளவுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய க்ளவுடு, மல்டிபிள் டேட்டா, மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னா அதில் என்ன மாதிரியான ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் ஃபார் க்ளவுட் ரிசோர்ஸஸ், லிமிட்டிங் த சர்வீஸ் ப்ரொவைடர் ஆக்சஸ். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடருக்கு எது வரைக்கும் ஆக்சஸ் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. ஓகே. ஸோ இது வந்து க்ளவுட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுமாரி டேட்டா ப்ரொடக்ஷன். ஸோ டேட்டா ப்ரொடக்ஷன் சொல்லும்போது தான் டேட்டாவில் தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் மூணுமே பார்த்தோம் முன்னாடியே. ஒன்று வந்து டேட்டா அவைலபிலிட்டி, ரெண்டாவது வந்து டேட்டா வந்து எந்த விதமான இதனாலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், அன்கரப்டடாக இருக்கணும், அப்புறம் யார் கரெக்டாக போகணுமோ அவங்களுக்கு கரெக்டான டேட்டா போகணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகே. ஸோ இது வந்து டேட்டா ப்ரொடக்ஷன். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ கரெக்டான கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை வந்து அந்த டிராஃபிக்கையும் ஃபார்மேட் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து கமாண்டு, ஆக்சுவேஷன், லாக் ரிப்போர்ட்ஸு. ஸோ ஒரு இதுக்கும் லாக் ரிப்போர்ட், ஆக்சுவலாக இஃப் யூ ரிமெம்பர், லாக் ரிப்போர்ட் அனாலிசிஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்ப்ளங்க் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இஃப் யூ ரிமெம்பர் த டிஃப்ரெண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ அதில் நம்ம இந்த பர்டிகுலர் டூலை பற்றி சொல்லியிருக்கோம், இந்த ஸ்ப்ளங்க். இவங்க ஸ்ப்ளங்க்கு மெயினாக வந்து லாக் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணும், அது மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடியது. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் சொல்லும்போது இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் வி ரெக்வயர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் பற்றி நமக்கு நார்மலாக தெரியும். நார்மலாக வெப் செக்யூரிட்டி, ஆக்சஸ் கண்ட்ரோலு, இமெயில் செக்யூரிட்டி, அப்புறம் ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் அப்ளிகேஷனே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு செக்யூர் பண்ண முடியும். பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ். ஸோ ஒரு நெட்வொர்க் வந்து திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதுன்னா அந்த அனாலிட்டிக்ஸு. அப்புறம் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். இது நம்ம நார்மலாக நமக்கே தெரியும், ஒரு ப்ரைவேட் விபிஎன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். நம்ம இப்போ காலேஜில் கூட விபிஎன் யூஸ் பண்ணி யூடியூப் ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அப்புறம் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் மொபைல் டிவைசஸ். இங்கே மொபைல் டிவைசஸ்ன்றது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் எண்ட் டிவைசஸ் தட் வி கனெக்ட். ஸோ அதோடைய செக்யூரிட்டி. அப்புறம் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், வேறு எதுவும் வந்து இன்ட்ரூட் பண்ணாமல் இருக்கணும். அது மாதிரி ஆன்டிவைரஸ் அண்ட் ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. இதெல்லாம் தான் வந்து செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும். ஓகே. So far we have given you a broad overview of what is the kind of security and what are the kinds, எந்தெந்த லெவலில் செக்யூரிட்டி தேவைப்படும், என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி தேவைப்படும், அந்த செக்யூரிட்டியோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்.
இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துப்போம். மோஸ்ட் காமன்லி நமக்கு ரொம்ப செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டா பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். நீங்கள் இந்த ஐஐஓடி வரதுக்கு முன்னாடி கூட ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை எப்போதுமே வெளியே கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் 3 லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் கேர் எம்பெடட் டிவைசஸ், அது வந்து சென்சார் ஆகட்டும், அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், அங்கே வரக்கூடிய சிக்னல் ஆகட்டும், ஸோ டிஃப்ரெண்ட் பெட்டோட இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல், இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா காமன் லைன் ஃபார் அந்த இப்போ எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை வேணும், இப்போ காமன் லைன் ஃபார் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எண்டு சென்சார்ஸ் இருக்கும், அதுக்கான எம்பெடட் டிவைசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ இதுக்கு மேலே அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்வர்ஸ், ஸோ இது வந்து ஃபாக் டிவைசஸ், இதுதான் செகண்ட் லெவல். ஸோ ஆல் தீஸ் கம்ப்யூட் த செகண்ட் லெவல். அண்ட் தேர்ட் லெவல் அல்டிமேட்லி த என்டையர் டிவைசஸ் கோ இன் டு த க்ளவுட். ஸோ கம்ப்ளீட் க்ளவுட். ஸோ இந்த 3 லேயர்லேயும் நமக்கு வந்து செக்யூரிட்டி தேவைப்படுது. ஓகே, ஸோ டிப்பிக்கலாக டிவைஸ் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹெல்த் கேர் எம்பெடட் டிவைசஸ், ஃபாக் டிவைசஸோடைய ப்ரொடக்ஷன், அதாவது கேட்வே ஆகட்டும், ப்ராசஸிங் யூனிட் ஆகட்டும், அப்புறம் க்ளவுட் செக்யூரிட்டி. இது வந்து டிவைசஸை பொறுத்த வரைக்கும். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாக் டிவைஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ஃபாக் டிவைசஸில் வந்து கிரிப்டோகிராஃபி, ஃபயர்வாலு, செக்யூரிட்டி கேட்வேஸ் யூஸ் பண்ணலாம். இது க்ளவுடில் என்னென்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்புறம் டேட்டா ப்ரொடக்ஷன், என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கும் நார்மலாக ஹாஸ்பிட்டல்னு பொறுத்திங்கன்னா. ஸோ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட டேட்டா இருக்கும், நமக்கு வந்து டாக்டர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்டாஃபை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், இது எல்லா ப்ரொடக்ஷனும். ஓகே, ஸோ டிவைஸ் டேட்டா ப்ரொடக்ஷன், யூனிக் பாஸ்வேர்ட், சிக்னேச்சர், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ், அது மாதிரி கம்யூனிகேஷன் டேட்டா. ஸோ டேட்டா சைஃபரிங்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் செக்யூரிட்டி. ஓகே, அப்புறம் டேட்டா அட் த க்ளவுட், அதோட ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு, சிக்னேச்சர்ஸ், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் ஓவரால் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், குளோபல் செக்யூரிட்டி ஹேண்ட்லிங் அட் த க்ளவுடு. ஓகே, எஸ்டிஎன் நம்ம பார்த்துட்டோம், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங், பேஸ் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் தேவைப்படக்கூடிய security standards. Okay, and here we are actually giving you the typical standards related to IIoT security. IT security பொறுத்த வரைக்கும் the most common protocol is IEC 154083. இதான் வந்து most common criterion for IT security evaluationக்கான இது. ஓகே, ஸோ ISO ஸ்டாண்டர்ட் ஜென்ரலாக இருக்குது. பர்டிகுலராக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் செக்யூரிட்டிக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ எனிசா, அப்புறம் நிஸ்ட் SP 800, அப்புறம் ISO 27017, இதெல்லாம் வந்து க்ளவுட் செக்யூரிட்டிக்கு. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு காமன் க்ரைட்டீரியன் ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், வி ஹேவ் FIPS. ஓகே, இதெல்லாம் வந்து ஐடி செக்யூரிட்டிக்கு பயன்படக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். அதே மாதிரி ஓடிக்கு, ஓடின்றது என்னென்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஆக்சுவலாக ப்ராசஸ் கண்ட்ரோல், பிசி, அவர் PLC, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் செக்யூரிட்டிக்கு வந்து IEC 62443. அதே மாதிரி NIST SP 800-82 வந்து பர்டிகுலராக இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை கவர்ன் பண்ணுற ப்ரோட்டோகால். அதே மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து NERC-CIF, அப்புறம் IEEE 1686. ஓகே, இது வந்து சைபர் டிவைஸ் செக்யூரிட்டி கேப்பபிலிட்டிஸ். ஓகே, அப்புறம் NIST 7628, இது வந்து ஸ்மார்ட் கிரிட் சைபர் செக்யூரிட்டிக்கான ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் IIoT. ஓகே, so we have seen in detail about what is the application level security, what is the network layer security, and what is the different end device level security. Okay, so ultimately என்னன்னா நமக்கு IIoTல it is going to provide a greater thing for an stakeholder and the individual person. ஸோ அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு செக்யூரிட்டி வரணும். ஓகே, இட் ஷுட் ஹேவ் செக்யூரிட்டி. இதில் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு மெயினாக வந்து ஹெட்ரோஜீனியஸ் நேச்சர் ஆஃப் த டேட்டாவும், அந்த டேட்டாவுக்கு வந்து ப்ராப்பரான என்கிரிப்ஷன் இல்லாததுனாலையும் இந்த டேட்டா வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அப்போ எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி அந்த டேட்டாவை இன்னும் செக்யூர்டாக ஆக்குறது அப்படின்றது தான் வந்து the entire concept of IIoT security. Okay.